யுவராஜ் தயலன் இயக்கத்தில் வடிவேலு நடித்துள்ள படம் எலி. இந்த படத்தில் இரட்டை வேடங்களில் நடிக்கிறார் வடிவேலு. அதில் ஒரு வேடத்தில் திருடனாக நடிக்கிறார் வடிவேலு. திருடிவிட்டு எலி மண்ணுக்குள் சென்று மறைந்து கொள்வது போன்று தலைமறைவாகி கொண்டு போலீசுக்கு டேக்கா கொடுக்கும் வேடத்தில் அவர் நடித்துள்ளார். இந்த படத்திற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு முன் ஒரு பெருந்திரளுடன் வடிவேலு பட்டினி போராட்டம் நடத்துவது போன்ற ஒரு காட்சி சமீபத்தில் படமாக்கப்பட்டுள்ளது. அதாவது இரவு நேரத்தில் விமானங்கள் பெரும் சத்தத்துடன் செல்வதால் அந்த ஏரியா மக்கள் சரியாக தூங்குவதில்லை. இப்படி மக்கள் தூங்காமல் இருப்பதால் வடிவேலுவால் திருட்டு தொழில் சரியாக செய்ய முடியாத நிலை ஏற்படுமாம். அதனால் ஊர் சுற்றி கொண்டு திரியும் ஒரு கூட்டத்தை பிரியாணி வாங்கி தருவதாக சொல்லி கலெக்டர் அலுவலகம் எதிரே பட்டினி போராட்டம் நடத்துவாராம் வடிவேலு. அப்போது மக்கள் குடியிருக்கும் பகுதியில் விமான நிலையம் இருப்பதால் இரவு நேரங்களில் விமானங்கள் சத்தத்துடன் வந்து செல்வது அந்த ஏரியா மக்களால் சரியாக தூங்க முடியவே இல்லை. அதனால் இந்த விமான நிலையத்தை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று கோஷமிடுவாராம் வடிவேலு. அதனை அடுத்து எலி படத்தில் போலீஸாக நடித்துள்ள டைரக்டர் ராஜ் கபூர் வந்து அந்த கூட்டத்தை விரட்டி விடுவாராம். இந்த காட்சியில் மைக் பிடித்து சமூக சேவகர் போன்று திருடன் வடிவேலு நடித்துள்ள காட்சி படு காமெடியாக படமாக்கப்பட்டிருக்கிறதா. அதோடு போலீசுக்கு எதிராக அவர் பேசும் வசனங்களும் ஆரவாரமாக அமைந்துள்ளதாம்.